எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னா, கீழே விழுந்திருக்கக்கூடிய சில முக்கியமான ஷேர்களுடைய லிஸ்ட். ரெண்டாவது, ஒரு நண்பர் 40 லட்சம் ரூபாயை கொண்டு வோடாஃபோன் ஐடியா அப்படின்ற ஷேர்ல இப்போ வாங்கல, முதல்லயே வாங்கி வச்சிருக்காரு. 2 லட்சம் குவான்டிட்டி வோடாஃபோன் ஐடியா ஷேர்ல வாங்கி வச்சிருக்காரு. அப்படி வாங்கி வச்சுட்டு 3 வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து 20 ரூபாய் ஷேர் தன்னுடைய பழைய ரேட்டு 100 ரூபாய்க்கெல்லாம் போகாதா அப்படின்ட்டு ஒரே ஷேர்ல 40 லட்சம் ரூபாய் அப்படின்றது முதலீடு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கான்செப்ட்ல ஏன் முதலீடு பண்றாங்கன்னா, ஏதாவது ஒரு ஷேர்ல லக் அடிச்சு லைஃப் செட்டில் ஆயிராதா அப்படின்ட்டு தான். இதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் கிட்டத்தட்ட 10,000 குவான்டிட்டிக்கு மேல அந்த ஐஓபி ஷேர் வச்சிருந்தேன் அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு. அப்புறம் தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்ல ஒரு 10,000 ஷேர் வச்சிருக்கிறதா இன்னொரு நண்பர் சொல்லியிருந்தாரு. அப்புறம் டிவிடெண்ட் தரக்கூடிய ஷேர்ல எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் ஒரு 30 லட்சம் 40 லட்சம் எல்லாம் ஸ்டாக்குகளை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குகள், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. இன்னும் சில பேர் ட்ரேடிங்குள்ள போயிடுறாங்க. அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்க போறது, நாங்க ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் வச்சு ட்ரேடிங் பண்றோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லயும் சில குரூப் போயிடுறாங்க. இப்படி மொத்தமா 40 லட்சம் ரூபாயை போட்டு வச்சுக்கிட்டு ஒரு மேஜிக் மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு இனிமேல் வரக்கூடிய சமயங்கள்ல அப்படி ஏதாவது ஒரு மேஜிக் மொமெண்ட் நடக்குமா அப்படின்ற சமயத்தில் தான் 2 மிகப்பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒன்று, தன்னுடைய லோ 6 ரூபாயிலிருந்து 12 ரூபா அப்படின்னு கடந்த ஒரு வருஷத்துல பணத்தை ஆல்ரெடி டபுள் பண்ணி விட்டுருக்கு இந்த வோடாஃபோன் ஐடியா அப்படின்ற ஷேர். இது ஒரு முக்கியமான தகவல். இன்னுமே இவனுடைய பழைய ஹை என்பது 19 ரூபாய் அப்படின்ற வரைக்கும் போயிருக்கான் 2024ல. அதுக்கு முன்னாடி பழைய ஹை எல்லாம் கோவிடுக்கு முன்னாடி போகணும், 70 ரூபாய் ஒரு கட்டத்துல போயிருக்கான். அது எப்பன்னா 2017 2018ல. இரண்டாவது மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, இந்த ஐடியா ஷேர் எப்பெல்லாம் ரிசல்ட் கொடுப்பாங்களோ அப்பெல்லாம் நஷ்டத்துல இருக்கும். அப்ப மறுபடியும் கம்பெனி ரன் பண்றதுக்கு போய் எங்க பணத்தை புரட்டலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இட்ஸ் அ மிராக்கிள் அப்படின்ற மாதிரி 51,970 கோடி என்பது லாபம். அதுவும் ஒரே ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ல அப்படின்னு விட்டுருக்காங்க. அதுவும் கடைசி குவார்டர். இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழு ஆண்டு முடிவுகள் அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது தொடர்ந்து 30,000 கோடி நஷ்டம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி இப்ப 34,552 கோடி லாபம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. சரி, இப்ப இந்த ஐடியா ஷேர்ல எப்படி இது நடந்தது, எப்படி அவங்கனால லாபம் பண்ண முடிஞ்சதுன்னா, உங்களுக்கு தெரியாதுல்ல, கடந்த 2-3 வருஷமாகவே நியூஸை வச்சுக்கிட்டே மேல ஏறி மறுபடியும் கீழே இறங்கிக்கிட்டு இருந்த ஷேர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஐடியா ஷேர் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது 80,502 கோடி நம்ம கவர்மெண்ட்டுக்கு அவங்க தர வேண்டிய பணம் அப்படின்றது ஒன்று இருந்தது. அப்படி தர வேண்டிய அந்த ஏஜிஆர் டியூல நம்ம கவர்மெண்ட் ஒரு கன்செஷன் அப்படின்றது கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கன்செஷனை இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒன் டைம் எக்ஸப்ஷனல் அக்கவுண்டிங் கெயின். கொடுக்க வேண்டிய பணத்தை சரி அவ்வளவு கொடுக்க வேண்டாம், குறைவு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டதுனால எவ்வளவு பணம் கம்மியாக கொடுக்கணுமோ அந்த பணத்தை லாபமா காமிச்சிட்டாங்க. ஸோ அப்படி வந்ததான் இந்த ஐடியா ஷேர்ல மிகப்பெரிய அதிரடியான 34,552 கோடி போன வருஷம் முழு ஆண்டு முடிவுல லாபம் அப்படின்னு நிறுத்திருக்காங்க. ஸோ இந்த நண்பனுடைய எதிர்காலம் இனிமேலாவது 3 வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இனிமேலாவது ஏதாவது ஒரு நல்ல காலம் பிறக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல ஒருத்தர் இல்ல, ஆக்சுவலா 2 பேர். வேற ஒரு நண்பரும் 10,000 ஷேர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஷேர் வச்சிருக்கேன். அப்புறம் இவருடைய பேரை நான் இப்ப புதுசா நான் பாக்குறேன். ஸோ 2 பேர் 10,000 ஷேரை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஒரு 6, நீங்க இவராது 6 மாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நண்பர் எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமா வச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு நல்ல காலமே பிறக்க மாட்டேங்குதுங்க. ஒரு காலத்துல இவன் ரொம்பவெல்லாம் ஜாஸ்தி இல்ல, 2024ல 80 ரூபா வரைக்கும் வந்திருக்கான். அதை மட்டும் திரும்பி ஒரே ஒரு இடம் தொட்டுட்டான்னா ஆளை விடுறா, நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த நண்பர்கள் இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்குமே இந்த ஷேர் செய்திருக்கக்கூடிய சாதனை என்னன்னா, ஒரு வருஷமா சரிஞ்சு கொண்டிருந்த பங்கு தன்னுடைய சரிவை நிறுத்தினதுதான். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல பல சைக்கிள்ஸ் இருக்கு. அந்த சைக்கிள்ல பேஸ் ஃபார்மேஷன், அதாவது இறங்கி வர்ற இறக்கத்தை கட்டுப்படுத்துதல் அப்படின்ற ஒரு சைக்கிள் இருக்கு. ஸோ அந்த அக்குமுலேஷன் சைக்கிள் முடிஞ்சு எப்ப திரும்பி மேலே ஏறுவான்னு தெரியல.
தற்போதைக்கு இந்த ஷேர்ல என்ன நியூஸ்னா அது லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாகவே தொடர்ந்து இருக்கு. 1505 கோடி, அதுவும் சில வருடங்களுக்கு முன்னாடி வெறும் 650 கோடி தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தா, இப்ப 1500. அந்த வளர்ச்சிக்கு ஒரு மரியாதை இல்லாம இருக்கு. சத்தியமா ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப சோதனையான நியூஸ் தான். இப்படி வளரும் விதமாக அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth இருக்கு, இருந்தாலும் ஸ்டாக் பிரைஸ் கீழே கிடக்குன்றதெல்லாம் உண்மையிலேயே அநியாயம் தான். நண்பர்களே, நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஷேருக்கு திடீர்னு இந்த ஆர்பிஎல் பேங்க்ல ஒரு அதிர்ஷ்டம் அடிச்ச மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இப்ப ஆர்பிஎல் பேங்க் இருக்கக்கூடிய ஷேர்னுடைய விலை பாத்தீங்கன்னா 338 ரூபா. அது இதுக்கு முன்னாடி இருந்தது வெறும் 140 ரூபாய்ங்க. அதுவும் எப்ப இருந்தது? 2025ல வெறும் 140 ரூபா இருந்தவன் இப்ப 338 ரூபா வந்திருக்கான். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ஆர்பிஎல் பேங்க் இந்த செய்தியை வந்து இப்ப ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஆனா ஏற்கனவே இந்த நியூஸ் வந்து மார்க்கெட்ல போய்கிட்டு தான் இருந்தது. ஸோ இந்த ஆர்பிஎல் பேங்க் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த யுனைடெட் அரேப் எமிரேட்ஸை சேர்ந்த எமிரேட்ஸ் என்பிடி அப்படின்றவங்க எங்களுடைய பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா, 280 ரூபாய் அப்படின்றது ஒரு ஷேர், 280 ரூபாய்க்கு நாங்க அவங்களுக்கு ஷேர்களை அலோகேட் பண்றோம். அப்படி அவங்க அலோகேட் பண்ணும்பொழுது, அதாவது இந்த ஷேர்களை அக்வஷன் பண்ணும் பொழுது 74% பக்கத்தில் அவங்க அக்வஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா இந்த எமிரேட்ஸ் என்பிடி எங்க கம்பெனியினுடைய பங்குகளை எடுத்துருவாங்க. அப்படி அந்த ஷேர்களை அவங்க வாங்கிட்டதுக்கு அப்புறம் கடைசியில் இந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர், மெஜாரிட்டி ப்ரொமோட்டர் அப்படின்றது வந்து ஆர்பிஎல் பேங்க் ஷேர்ல இனி அந்த யுஏஇ சேர்ந்த இந்த எமிரேட்ஸ் என்பிடி அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாரும் ஏதாவது ஒரு டைம்ல வந்து லக் அடிச்சு தன்னுடைய பழைய ஹையை போய் திரும்பி பிடிக்காதா? இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஆகட்டும் அல்லது இந்த வோடாஃபோன் ஐடியா ஆகட்டும், எஸ் பேங்க்ல இதே மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று நடந்தது. இவங்களாவது மிடில் ஈஸ்ட்ல இருந்து வந்து வாங்குறாங்க. எஸ் பேங்க் வாங்கினது நம்ம ஜப்பான் ஆளுங்க. இவன் கொஞ்சம் வித்தியாசமா பிளே பண்ணிட்டான். ஸோ அந்த நியூஸ் வந்தப்ப ஜப்பான்காரங்க அக்வஷன் பண்றாங்க எஸ் பேங்க் ஷேர்களை ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அப்படின்ற நியூஸ் வந்த உடனே கிட்டத்தட்ட 23 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் எவ்வளவு முறை சைட்வேஸ்ல சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் பாருங்க. சமீபத்தில் கூட 17 ரூபா வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் 22 ரூபா. ஸோ இவங்கிட்டையும் ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ், ஒரு பேஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனது என்னைக்கு ஓரளவுக்கு பெரிய லெவலில் மேலே கொண்டு போவாங்க? அட கடைசிக்கு 2024 பிரைஸாவது கொண்டு வந்து விட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் நம்ம ஒரு மிக முக்கியமான சில தகவல்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இந்த பிரிட்டானியா அப்படின்ற ஷேரு அவங்களுடைய எஃப்எம்சிஜி பேக்டு ஃபுட்ஸ் அப்படின்ற செக்டரில் மிகப்பெரிய ஒரு ஆள். சமீபத்தில் ஒரு 7.5% முக்கியமான இடத்துல இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு சீப்பான பிரைஸுக்கு போயிட்டான். 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு 7.5% ஒரு ஒஸ்ட்டாக கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அப்படியே பிக்கப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10% ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் அதே மாதிரி சமீபத்தில் எவ்வளவு தூரம் இறங்கியிருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒஸ்ட் கேஸை கீழே விழுந்துட்டான். ஒரு 8%. இதுக்கு முன்னாடி என்ன ஒரு 8% இறங்கினானோ அதே இடத்துல இப்போ மறுபடியும் கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்த பிறகு இனி அடுத்தடுத்த சில நாட்களில் இந்த பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் இனி இந்த ஷேர் பிரைஸ் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மார்ச் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் என்பது போன வருஷத்தை விட இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் போன குவார்டரோட கொஞ்சம் கம்மியாக ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் 680 கோடி அதே அளவு வருமானம் என்பது பண்ணியிருக்காங்க. இனி இது போன்ற குவார்டர்லி ரிசல்ட் சீசன் முடிஞ்ச பிறகு இனி இந்த பங்கினுடைய விலை எந்த மாதிரி மாற்றம் வரும்? அதே மாதிரி தான் இந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்ற ஷேருமே சமீபத்தில் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து மிக மோசமாக இந்த வருஷத்தில் அதிகமாக ஒஸ்ட் கேஸாக இறங்கினது ஒரு 15% வந்து கீழே இறங்கி வந்திருந்தது. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆகும் பொழுது அதே அளவுக்கு மறுபடியும் ஒரு ரெக்கவரி காமிச்சிட்டான். ஸோ இப்போ பல பேர் என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு சைட்வேஸ் பேட்டர்னில் இந்த ஷேர் ட்ராவல் ஆகாதா? அல்லது இன்னும் சில பேர் என்ன ஆசைப்படுறாங்கன்னா, இது டிமெர்ஜ் ஆகி வந்து லிஸ்ட் ஆகி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தப்போ 300 ரூபாயில வந்து விழுந்தான். 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் எவ்வளவு பெரிய ரேலி. அப்போ நீ அந்த மாதிரி ஒரு தடவை கீழே விழுந்த நீ மறுபடியும் எந்திரிக்க வேண்டாம். மறுபடியும் கீழே ஒரு 300 ரூபா வரைக்கும் வந்துட்டு அப்புறம் ஒரு 500 ரூபா வரைக்கும் இன்னொரு ரவுண்டு போ அப்படின்ற மாதிரி சில பேர் ஆசைப்படுறாங்க.
ஸோ ஆக மொத்தம் இந்த பங்கு ஒரு சைட்வேஸ் பேட்டர்னில் அடுத்து சில தினங்களில் போகிற மாதிரி வருமா அல்லது ஒரு பிரேக் டவுன் ஆகுமா அப்படின்றதான் இப்போ ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஆக மொத்தம் இந்த டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளில் என்ன ஒரு செய்தினா, சமீபத்தினுடைய விலை என்பது ஏப்ரல் மாதத்தினுடைய லோ ப்ரைஸில் வந்து விழுந்திருக்கு அப்படின்றதான் இந்த ஷேரில் ஒரு நியூஸ். நண்பர்களே, அடுத்தது மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூபிட்டர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்றதான். அவங்களுடைய சமீபத்திய அனௌன்ஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் கம்பெனியை ஸ்பிளிட் பண்ணுறோம். ஒரு ஷேர் வச்சிருந்தா அந்த ஷேர் வந்து 5 ஷேராக மாறிடும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பெருசாக ஏறி இறங்கக்கூடிய விஷயம் வரணும்னு வச்சிங்களேன், அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு நியூஸ் வரணும். ஒரு உதாரணத்துக்கு ஸ்பிளிட்டோ, போனஸோ, மெர்ஜரோ, டிமெர்ஜரோன்னு ஏதாவது ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சிங்களேன். சமீபத்தில் வேதாந்தாவில் டிமெர்ஜர் நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் வந்து அவங்க டிமெர்ஜ் ஆனதுக்கப்புறம் தனியாக வேதாந்தா மட்டுமே ஒரு ரேலி கொடுத்தான். அதே மாதிரி டாடா மோட்டரு சமீபத்தில் ஒரு ஸ்பிளிட் வந்துச்சு. அது கமர்ஷியல் வெஹிக்கிள் என்பது கீழே இறங்கிட்டு அவன் மிகப்பெரிய அளவில் மேலே போனான். ஆனால் டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்னுமே சுமாராக இருக்கு. அது மாதிரி இந்த ஸ்பிளிட்டு, போனஸ்ன்னு ஏதாவது ஒரு செய்தி வருதுன்னு வச்சிங்களேன், உடனே மார்க்கெட்டுக்கு ஃபோக்கஸில் வந்துடும் அந்த ஷேர்கள். ஸோ இந்த ஜூபிட்டர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஷேரில் வந்து என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சமீபத்திய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு பேஷண்ட்டுகள்லாம் என்ன ஒரே நாளில் ஒருத்தர்லேருந்து 10 லட்சம் பேர் வந்துடுவாங்களா? கோவிட் சமயத்தில் தான் அப்படி வந்தாங்க. மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா நோயாளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜூபிட்டர் லைஃப் லைனில் வந்து சமீபத்தினுடைய வளர்ச்சி என்பது 388 கோடிக்கு சேல்ஸ் இருக்கு, 50 கோடி லாபம். இதுக்கு முன்னாடி 16 கோடி 30 கோடின்னு லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 50 கோடி லாபம். ஸோ இந்த ஜூபிட்டர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இதுக்கு முன்னாடி என்ன ஒரு சக்தி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைம் தானே, நம்ம ஆடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் இவன்லாம் வந்து 1000லிருந்து 1700, மறுபடியும் 1000லிருந்து 1700ன்னு 2 ரவுண்டு மிகவும் பரபரப்பாக போயிட்டு வந்த ஷேர் தான். இப்போ கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கும் பொழுது இந்த ஸ்பிளிட் சம்பந்தப்பட்ட தகவல் வருது. இனி இவனை மறுபடியும் பழையபடி ஏதாவது பெரிய அளவில் கீழே கொண்டு போயிட்டு மேலே ஏற்ற போகிறாங்களா அல்லது இங்கிருந்து ஏற்ற போகிறாங்களா அல்லது என்ன ஆக போகிறது? இந்த ஜூபிட்டர் லைஃப் லைன் அப்படின்ற பங்குல சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கிறது ஒரு நியூஸ். இன்னொரு நியூஸ் என்னன்னா, அந்த ஷேரில் ஸ்பிளிட் என்பது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 செய்திகளும் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி உதவி செய்யும் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் மார்க்கெட்டுக்கு பிடிச்ச வாலட்டிலிட்டி உருவாக்கக்கூடிய பிடிச்ச நியூஸ் ஸ்பிளிட் என்பது சமீபத்தில் வந்திருக்கு. என்பதில் இன்னும் ஒரு அருமையான தகவல் என்னன்னா, இந்த யூனோ மிண்டா அப்படின்ற ஷேர் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1.75 என்ற டிவிடெண்ட் என்பது டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஆட்டோ செக்டருக்குள்ள மேலே வர்றதுக்கு திணறிக்கிட்டு இருந்தான். அப்போ இந்த M&M ஷேரும் இந்த யூனோ மிண்டா அப்படின்ற ஷேரும் நல்ல புதிய உச்சங்கள் போய் அந்த ஆட்டோ செக்டருக்கே ஒரு கட்டத்தில் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்த பங்குகளில் இந்த யூனோ மிண்டா அப்படின்ற ஒரு ஷேர் உண்டு. தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஷேரில் இந்த மாதிரி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு. பொதுவாகவே டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணக்கூடிய பங்குகள் ஏதாவது லோவில் இது வந்து உழுவானா அப்படின்னு காத்திருந்து எடுக்கக்கூடிய பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களாம் இருக்காங்க. ஸோ இவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய டிவிடெண்டுக்கு 29 மே என்பது ரெக்கார்ட் டேட் அப்படின்னு யூனோ மிண்டா சொல்லியிருக்காங்க. அடாடா நண்பர்களே, இங்கே பாருங்க, ஒரு நண்பர் சொல்கிறாரு, நான் பெங்களூரில் 3 வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், கம்முன்னு பேசாமல் ஒரு 2 கோடி சம்பாரிச்சிட்டேன்னா அதை பேங்க் எஃப்டியில் போட்டுட்டு கட்டல் கடியில் போட்டு படுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் எல்லாருக்குமே அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இப்போல்லாம் அந்த அசட் இருக்குது. சென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஃப்ளாட் விற்கிறாங்கன்னாவே அது அசால்ட்டாக 1 கோடி 2 கோடி வந்துடும். ஸோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பல்வேறு சொத்துக்களை லிக்விடேட் பண்ணாங்கன்னா அசால்ட்டாக 2 கோடிக்கு மேலே வந்துடும். ஆனால் அது யாராவது விடுவாங்களா? கிடையாது, விடமாட்டாங்க. நீ கஷ்டப்படு, நீ போய் வேலையை பாரு, அதெல்லாமே குழந்தை குட்டிகளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லத்தான் செய்வாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. வேலை எப்போ போகணும்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இன்னும் நம்ம 2-3 கோடி சேர்த்துலையேன்னு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஏற்கனவே சேர்த்துன பல கோடிகளை நம்ம விற்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வேறு இருக்கோம். இப்படி இருக்கிற நேரத்தில் 2 ப்ரெஷர் தரக்கூடிய செய்திகள். ஒன்று என்னென்னா, மே 25, 26 ஆல் இண்டியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாஃப் ஃபெடரேஷன் வந்து ஸ்ட்ரைக்கில் போகிறாங்க அப்படின்ற, அது ஸ்ட்ரைக்குக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி. இது நம்மளுடைய மார்க்கெட் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உருப்படியாக இருந்த நம்ம மார்க்கெட்டில் பேங்க் சம்பந்தமாக சில ஃப்ராடுலண்ட் நடந்தது
அப்படின்ற ஒரு நியூஸ்ல தான் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டே கீழே இறங்குச்சு. அது ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. ஸோ அதனால பேங்கிங் செக்டர்ல சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பேட் நியூஸ் இருந்தது, மார்க்கெட் சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி இப்போ மறுபடியும் பேங்கிங் ரிலேட்டடாக இந்த மாதிரி ஸ்ட்ரைக் நியூஸ் என்பது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நியூஸ் தான். இன்னொரு பவர்ஃபுல்லான நியூஸ் பாருங்க, எங்களை ஏன் உசரை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ அது நேத்தோட முடிஞ்சிருச்சு. இனி நம்ம அமெரிக்காவுடைய அனுமதி கொடுத்தாங்கன்னா தான் நம்ம போய் க்ரூட் ஆயில் வாங்கணும். இல்லைன்னா அவன் நம்மளுக்கு டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவான், என்னத்தையாவது அவனை பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் அவன் வெய்வ் பண்ணிட்டான் அப்படின்ற நியூஸ் இன்னும் வரல. அதனால இந்த ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல்னு ஏகப்பட்ட ஷேர்கள் இப்போ ஃபோக்கஸில் இருக்கு. சரி, கடைசிக்கு நீ எங்களை ரஷ்யாவிலிருந்து வாங்க உள்ளின்னா ஈரானில் இருக்கக்கூடிய பிளாக்கேடாக தூக்கி விடு. ஸோ அடுத்த வாரம் ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 முக்கியமான நியூஸுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் வேணும். ஒன்று, இந்த ஈரான் பிளாக்கேடை அமெரிக்கா தூக்கி விட்டுட்டு நம்ம ஈராக்கிட்ட இருந்து கத்தாரிட்டு இருந்தெல்லாம் நம்ம பொருட்கள் வாங்குறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஒன்று இல்லையா, சரி இந்தியா மட்டும் ரஷ்யா கிட்ட இன்னொரு மாதத்துக்கு க்ரூட் ஆயில் வாங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா ஒரு பர்மிஷன் கொடுக்கணும். இந்த 2மே நடக்கலைன்னா சத்தியமாக நம்ம மார்க்கெட்டுக்கெல்லாம் ப்ரெஷராக தான் இருக்கும். ஏற்கனவே நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்கு, உங்களுக்கு தெரியும் தானே. அதாவது நம்மளுடைய நாஸ்டாக் அப்படின்றவன்லாம் ராக்கெட் மாதிரி மேலே ஏறி இருக்கு. அமெரிக்காவினுடைய மார்க்கெட்லாம் ராக்கெட் மாதிரி ஏறி இருக்கான். ஒருவேளை அவங்க இது எங்காவது அடுத்த வாரத்தில் கிராஷ் ஆகிறான்னு வச்சுங்களேன், அப்புறம் மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் ப்ரெஷராக தான் இருக்கும். அதனால தான் இந்த நண்பர் சொல்றாரு, ஒரு 2 கோடி மட்டும் இருந்ததுன்னா கம்முன்னு பேங்க்ல போட்டு ஏதாவது தென்னை மரத்துக்கு அடியில் கட்டளை போட்டு படுத்துக்குவேன் அப்படின்றாரு. அது நம்ம சம்பாதிச்சாலும் கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஒரு 2 வருஷம் பார்ப்பாங்க, அல்லது ஒரு 2 மாதம் பார்ப்பாங்க. அப்புறம் ஏன் நீ கட்டல் கடியில் படுத்திருக்க, போய் எந்திரிச்சு வேலை செய்ய அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ நம்மளுக்கு 2 பிரச்சனைகள், நம்ம பாடுபட்டு சம்பாதிச்சே தான் ஆகணும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லையும் ஈஸியாக சம்பாதிக்க முடியாது, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எவ்வளவுக்கு எவ்வளவு லோனில் ஷேர்ஸ் கிடைக்குதோ அங்கிருந்து அக்குமுலேட் பண்ணுறது தான் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஸ்டைல். அதை ஃபாலோ பண்ணால் தான் கொஞ்சமாவது வண்டி ஓட்ட முடியும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.